நம்ம என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரைக் அடிஷன். எப்படி அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ல அடிஷன் யூஸ் பண்ணலாம், அடிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடியது என்னன்னா, இது என்ன பென்ஸ், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பென்ஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் ஸ்கெட்ச் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ என்னால் இந்த பென்னையும் இந்த ஸ்கெட்சையும் ஆட் பண்ணி கவுண்ட் பண்ண முடியுமா? இங்கே 1 2 3 4 5 6 பென்ஸ் இருக்குது, 5 ஸ்கெட்சஸ் இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி என்னால் ஒரு கவுண்ட் சொல்ல முடியுமா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், 6 பென்ஸ் அண்ட் 5 ஸ்கெட்ச் இருக்குது. இதை 11 பென்னுன்னு சொல்ல முடியாது, அல்லது 11 ஸ்கெட்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன இதுக்கு புதுசாக ஏதாவது ரெண்டுக்கும் காமனான நேம் இருக்கா? அதுவும் இல்லை. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் குரூப் வச்சுருக்கேன். ஸோ இந்த பெண்ணையும் என்னால் ஆட் பண்ண முடியும், இந்த ஸ்கெட்சையும் என்னால் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் இங்கே குரூப் பண்ணிக்கலாம். 6 7 8 9 10 பென்ஸ் அண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்கெட்சஸ். ஸோ இப்போ நான் குரூப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, 10 பென்ஸ் அண்ட் 9 ஸ்கெட்சஸ் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம் அப்படின்னா, அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனில் நம்மளால் லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். எப்படி இங்கே நம்ம சேம் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் ஆட் பண்ணுமோ அதே மாதிரி லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம 4 பாதாம் வச்சுருக்கோம், 8 பிஸ்தா, 5 உலர் திராட்சை வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்மளால் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இதெல்லாம் சேம் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளால் இந்த 3ஐயும் சேர்த்து நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக எழுதுகிறோம், அல்ஜிப்ரைக் எக்ஸ்ப்ரெஷனாக எழுதுகிறோம்னா எப்படி எழுதலாம்? பாதாமுக்கு ஃபஸ்ட் லெட்டர் பி எடுத்துக்கலாமா? 4b ப்ளஸ் பிஸ்தா 8 பிஸ்தா இருக்குது, ஸோ 8p ப்ளஸ் 5d ட்ரை ஃப்ரூட். ஓகே, ஸோ ஹவு கேன் வி ரைட் திஸ் algebraic expression? 4b ப்ளஸ் 8p ப்ளஸ் 5d. ஓகே, இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டில் பாருங்கள், 2x ப்ளஸ் 7y ப்ளஸ் 8xன்னு இருக்குது. ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம்? லைக் டேர்ம்ஸுங்கிறது இங்கே 2xும் 8xும், 7yக்கு எதுவுமே லைக் டேர்ம்ஸ் இல்லை. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்த 7yயை இதோடையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி ஆட் பண்ணி எழுதலாம்? நீங்கள் 2x ப்ளஸ் 8xை எப்படி எழுதுவீங்க? 10x ப்ளஸ் 7y, இவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேறு எந்த சிம்பிளிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது, வேறு எதையும் ஆட் பண்ணக்கூடாது. செகண்ட் சம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் ஆட் பண்ணலாம். கரெக்ட், 6a அண்ட் 3a. 6aயும் 3aயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9a ப்ளஸ் அடுத்தது வேறு எதாவது ஆட் பண்ணலாம், 4b அண்ட் 17bயை ஆட் பண்ணலாம். வெரி குட். ஸோ 4b அண்ட் 17b இஸ் 21b. வெரி குட். ஸோ யாரெல்லாம் சொன்னீங்களோ நீங்களே உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட், 3q ப்ளஸ் 14r ப்ளஸ் 31s ப்ளஸ் 9r ப்ளஸ் 7qன்னு இருக்குது. இதில் எதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம்? லைக் டேர்ம்ஸ் எதெல்லாம் சொல்லலாமா? எஸ், வெரி குட். 3q அண்ட் 7q ஆர் லைக் டேர்ம்ஸ். ஸோ 3q 7qவையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10q ப்ளஸ் 14rஐயும் எதையும் ஆட் பண்ணலாம்? 9rஐயும். ஸோ அதுக்கு நான் என்ன டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். 14r ப்ளஸ் 9r என்ன வரும்? வெரி குட், 23r ப்ளஸ் மீதி என்ன இருக்குது நமக்கு? 31s மட்டும்தான் இருக்குது. ஸோ 31sக்கு எந்த லைக் டேர்மும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இதுலேயே எழுதிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது. எப்படி ஆட் பண்ணுவோம்? we can add only the like terms. லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்,
ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அடிஷன் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சப்ராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் இருக்கும்போது எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.